இந்த அவையை சிவனை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் உட்பட்ட அரங்கிலே வீட்டிருக்கின்ற பேராளர்களை, இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற சுவாமிகள் உட்பட்ட நண்பர்களே, அறிஞர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த முழுபக்தி மாநாட்டிலே முருகன் என்கிற கடவுளை ஒரு மொழியினுடைய அடையாளமாக எவ்வாறு என்னுடைய இலக்கிய சூழல் பார்ப்பது என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் என்னுடைய கட்டுரை அமைக்கிறது. அதாவது கடவுளரை நாங்கள் பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம், அல்லது பொதுமையான நிலையில் பார்க்கிறோம், அல்லது துன்பங்களின் அடிப்படையாக பார்க்கிறோம், இலக்கியங்களின் அடிப்படையாக பார்க்கிறோம், வரலாற்றின் அடிப்படையாக பார்க்கிறோம், பொதுமையாக பார்க்கிறோம், தனித்துவமாக பார்க்கிறோம், பிராந்திய ரீதியில் பார்க்கிறோம். இவ்வாறு பல்வேறு விதமான அமைப்புகளின் ஊடாக கடவுளரை வரையறை செய்கிற ஒரு பண்பாடு நம்மிடம் உண்டு. அது வரலாற்று ரீதியாக அது துன்பங்கள் அடிப்படையில உண்டு. ஆனால் தமிழர் என்கிற ஒரு இனக்குடும்பத்துடைய அடையாளமாக நிலைத்திருப்பவர் முருகன் என்கிற ஒரு கடவுள். அப்போ தமிழர் என்கிற இனத்தினுடைய அடையாளமாக பேசப்படுகிற ஒரு கடவுள், இன அடையாளமாக கடவுள், தமிழர் என்கிற இனத்தினுடைய அடையாளமாக பேசப்படுகிற கடவுள் என்பது ஒருவர். இன்னொன்று, அந்த தமிழர் என்ற இனத்தினுடைய அவர்கள் பேசுகிற மொழியுடைய அடையாளமாகவும் கடவுளை கட்டமைத்தல் என்கிற இரண்டாவது நிலை. இந்த இரண்டு நிலைகளும் இந்த முருகனுக்கு நிகழ்ந்திருக்கின்றது. முருகனை நாங்கள் இனத்தினுடைய அடையாளமாகவும் கட்டமைத்திருக்கிறோம், நாங்கள் அவனை பேசியிருக்கிறோம். முருகனை மொழியினுடைய அடையாளமாகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த இரண்டு நிலைகளில் இரண்டாவது நிலையில் பேசப்படுகிற மொழியின் அடையாளமாக முருகன் என்பதுதான் என்னுடைய இந்த கட்டுரையினுடைய சாராம்சமாக அமைகிறது. அப்போ இந்த மொழியினுடைய அடையாளமாக முருகன் என்று அந்த பதத்தில், அந்த சொல்லாடலில் நின்று கொண்டு எங்களுடைய பண்டைய இலக்கியங்களின் ஊடாக, குறிப்பாக திருமுருகாற்றுப்படை என்பதை விட திருமுருகாற்றுப்படை எழுந்த சூழல் எவ்வாறு முருகனை கட்டமைத்தது என்பது, முருகனை மொழியுடைய அடையாளமாக கட்டமைத்தது என்பது, அல்லது திருமுருகாற்றுப்படையின் பிற்பாடு தமிழ் சூழல் எழுந்த இறையனார் களவியல் உரை என்று சொல்லப்படுகிற அந்த இறையனார் எழுதின களவியலுக்கு எழுதப்பட்ட உரை என்பதும், அதன் பிற்பாடு பெரிய புராணம், கந்த புராணம், அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஆகிய இலக்கியங்களின் ஊடாக இந்த முருகன் எவ்வாறு தமிழ் கடவுளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் தான் நான் என்னுடைய இந்த கட்டுரையிலே குறிப்பிட விரும்புகிறேன். பொதுவாக நாங்கள் பக்திமயம் என்கிற ஒரு அடிப்படையை தாண்டி இன வரைவு, இன வரலாறு என்கிற ஒரு அடிப்படையில் கடவுளரை நாங்கள் பார்க்கிற பொழுது சில கடவுளர்கள் சில காலகட்டத்திலே செல்வாக்கு செலுத்துகிறார்கள், சில கடவுளர்கள் சில காலகட்டத்திலே மாற்றமடைந்திருக்கிறார்கள், சில கடவுளர்கள் சில காலகட்டத்திலே அற்று போயிருக்கிறார்கள், சில கடவுளர்கள் சில காலத்திலே புதிதாக தோன்றியிருக்கிறார்கள். ஆகவே காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்றவாறு, மனித குலத்தினுடைய வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்றவாறு கடவுளர்களுக்குரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நாங்கள் வரலாற்று கண்கொண்டு பார்க்க முடியும். இந்த அடிப்படையிலே முருகன் என்கிற ஒரு கடவுள் எவ்வாறு இந்த இலக்கிய அடையாளம் என்கிற விடயத்தை தாண்டி அவர் மொழியினுடைய அடையாளமாக கட்டமைக்கப்படுகிறார் என்பதுதான் இந்த கட்டுரையுடைய பிரதானமான நோக்கமாக அமைகிறது. முதலாவது அடிப்படையில் நான் திருமுருகாற்றுப்படை சம்பந்தமாக நாங்கள் இங்கே திருமுருகாற்றுப்படை பற்றி பேசினோம். திருமுருகாற்றுப்படை என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அது சங்க இலக்கியத்தில் மிக முக்கியமாக பேசப்படுகிற 10 பாடல் தலையாயது என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அந்த திருமுருகாற்றுப்படை எழுந்த சூழலை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு முருகனிடம் அடியாரை ஆற்றுப்படுத்துதல் என்று ஒரு தளத்தில் பேசுகிற அதே நேரத்தில் இரண்டாவது தளத்தில் பின்னாற்றில் அது பேசப்பட்டது. திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பெயர் வந்தது, அது புலவர் ஆற்றுப்படை என்ற ஒரு பெயர் வந்தது. புலவர்களை ஆற்றுப்படுத்துகிற ஒரு படையாகவும் வந்தது. யாரிடம் புலவர்களை ஆற்றுப்படுத்துவது என்றால் அது முருகனிடம் புலவர்களை ஆற்றுப்படுத்துவதாக பின்னாலே கட்டமைக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் பக்திமயப்பட்டு திருமுருகாற்றுப்படை என்று பேசப்படுவது நக்கீரன் முருகனிடம் ஆற்றுப்படுத்துகிற ஒரு கருத்தியலை தாண்டி அந்த கருத்தியல் மாற்றமுற்று முருகனிடம் அடியார்களை தவிர்த்து புலவர்களை ஆற்றுப்படுத்துகிறது என்கிற ஒரு விடயம் வருகிறது. ஆகவே புலவர்களை யாரிடம் ஆற்றுப்படுத்துவது என்றால் ஒரு புலமைத்துவம் மிக்கவரிடம் ஆற்றுப்படுத்துகிறது. யார் புலமைத்துவம் மிக்கவன் என்றால் முருகன் புலமைத்துவம் மிக்கவனாக காணப்படுகிறான். ஆகவே அவரிடம் முருகன்
புலவர்களை ஆட்சிப்படுத்துதல் என்ற ஒரு விடயம் அந்த திருவுருளாற்றுப்படையிலே பேசப்படுகிறது. இரண்டாவது விடயம், மிக முக்கியமான விடயம், எங்களுக்கு இறையனார் என்பவர் எழுதிய களவியல், அந்த களவியலுக்கு உரை கண்ட வரலாறு என்ற விடயம் மிக முக்கியமான விடயமாக பேசப்படுகிறது. இறையனார் என்பவருடைய பாடல் எல்லோருக்கும் தெரியும். குந்தரேர் வாழ்க்கை அந்தரைக்கும் காமம் செப்பாது கண்டது முடியுமோ என்று சொல்லுகிற அந்த பாடல், அதன் பிற்பாடு இறையனார் எழுதிய களவியல். அந்த களவியல் என்பது சம்பந்தமாக, களவியல் என்பது அகத்துறை சார்ந்த நூல். அந்த களவியல் என்கிற அகத்துறை சார்ந்த நூலுக்கு பின்னாட்களில் உரை எழுதப்பட்டது. அந்த உரை எழுதப்பட்ட போது அந்த உரையிலே மிக முக்கியமான விடயங்கள் கட்டமைக்கப்பட்டன. அதாவது சிவனையும் முருகனையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களாகவும் தமிழின் மிக தொன்மையானவர்களாகவும் கட்டமைக்கிற ஒரு முறைமை எங்களிடம் இருந்தது. உதாரணமாக இறையனார் களவியல் உரை எழுதியவர்கள் சொன்னார்கள், சங்கம் இருந்தது என்றும் அந்த சங்கத்திலே முதல் சங்க தலைவராக இருந்தவர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்ற சிவன் என்றும் அதன் பிற்பாடு குன்றம் அறிந்த குமரன் என்றும் பேசப்பட்டது. ஆகவே திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவனை தமிழ் கடவுளாக கட்டமைக்கிற ஒரு பண்பாடு பின்னாட்களில் வந்தது. என்னாளுடைய சிவனை போற்றி என்பது முதல் அடிப்படை. பின்னாட்களில் எந்நாட்டவர்க்கு உயவா போற்றி என்பது இரண்டாவது படம். அப்ப தென்னாளுடைய சிவன் என்பது சிவன் தமிழறிந்தவன் என்பது அகத்தியருக்கு அதாவது சிவபெருமான் அகத்தியருக்கு தமிழை அறிவித்தார் என்ற செய்தி எங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆகவே சிவன் என்பவன் தமிழ் சூழலுள் தமிழ் கடவுளாக மாற்ற ஒரு சூழலில் அவருடைய மகனாகிய குன்றம் அறிந்த குமரன் என்பவன் எங்களுக்கு சங்கத்தினுடைய தலைவராக உருவாக்கப்படுகிறார். ஆகவே தமிழறியும் பெருமாளாக இறையனார் களவியல் உரை இப்பொழுது முருகனை தமிழறிந்தவனாக கட்டமைக்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த களவியலுக்கு உரை கண்ட போது நக்கீரர் பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். அப்ப எழுதிய பொழுது இந்த நக்கீரர் எழுதிய உரைதான் சிறந்தது என்று முருகனே தீர்மானித்தார் என்று அந்த உரையில் பேசப்படுகிறது. சூத்திரம் செய்தோன் ஆரவாயில் அவசரை கடவுள் என்று அவனையே காரணிகளையும் தர வேண்டும் என சென்று வரங்கிடந்தும் என்று வரங்கிடப்ப இடையாமத்து இங்கு ஒரு கூலிக்கிடார் மகனாவான் உருத்த சன்னன் என்பான் பைங்கண்ணன் உண்மைதன் ஐயாட்டை பிராயத்தன் ஒரு மூங்கை பிள்ளை உள்ளான். அவனை அண்ணன் என்று இகழாது கொண்டு ஓந்து ஆசனத்தில் மேல் இசிறி கீழிருந்து சூத்திரப்போர் உரைத்தால் கண்ணீர் வார்ந்து மெய்மயில் சிரிக்கும். மெய்யாயின உரை கேட்டவிடத்து மெய்யல்லா உரை கேட்டவிடத்து மெய்யல்லா உரை கேட்டவிடத்து பாழாயிருக்கும் அவன் குமார தெய்வம். அங்கு ஒரு சாபத்தினால் தோன்றினான் என அசரீதி வந்தது. அவனை புலவர்கள் அழைத்து வந்து பலகை இருத்தி கடற்காய மகன் நக்கீரன் உரை சொன்ன போது அசரீதி சொன்னவாறே அவர் இயங்கினார். அதாவது அது மிகுந்த சிறந்த உரை என்று அவர் தீர்மானித்துக் கொண்டார் என்று அந்த இறையனார் களவியல் உரைக்கு நக்கீரர் எழுதின அந்த உரை தொடர்பாக சொல்லுகிற பொழுது பேசப்படுகிறது. ஆகவே நல்ல தமிழ் என்பது யாரால் தீர்மானிக்கப்பட்டது? இறையனார் களவியலுக்கு எழுதப்பட்ட உரை நல்ல தமிழ் என்று யாரால் தீர்மானிக்கப்பட்டது என்றால் உப்பூரிக்கிறார் உத்திசந்தனுடைய மகன் ஊடாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த உப்பூரிக்கிறார் உத்திசந்தனுடைய மகன் யார் என்றால் குமார தெய்வம் என்று அறிக என்று உரைகாரர் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த குமார தெய்வம் என்பது யார் என்றால் முருகன் என்று இங்கே பேசப்படுகிறது. ஆகவே முருகன் தமிழை அறியும் பெருமாளாகவும் தமிழை விதிக்கும் பொருளாகவும் தீர்மானிக்கின்ற பொருளாகவும் முருகன் உருவாக்கப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் இந்த இறையனார் களவியல் உரை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நேற்று சேக்கார் பற்றி இங்கே பேசப்பட்டது. அடுத்த தளத்திலே சேக்கார் பற்றி பேசப்படுகிற பொழுது சேக்காருடைய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்ற ஒரு தளத்தின் அடிப்படையிலே தான் சேக்காருடைய பெரிய புராணம் அமைந்து காணப்படுகிறது. ஆனால் பெரிய புராணத்திலே முருகனை ஆங்காங்கே பல்வேறு விதமான கோலங்களிலே சொன்னார் என்று நாங்கள் நேற்று பார்த்தோம். ஆனால் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லுகிற அந்த தளத்தையும் தாண்டி ஞானசம்பந்தர் என்பவர் தமிழனின் பெருமானாக இருந்தவர் என்பது, அவர் தமிழுடைய அடையாளமாக இருந்தவர் என்பது, நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் என்று பேசப்பட்ட அந்த ஞானசம்பந்தன் என்பவர் முருகனுடைய அவதாரமாக பேசப்பட்ட ஒரு மரபு சேக்கிழாருடைய திருப்புராணத்திலே பேசப்படுகிறது. நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன், தமிழ் வல்ல ஞானசம்பந்தன் என்று ஞானசம்பந்தன் தன்னுடைய பதியங்கள் ஒவ்வொன்றிலும்
காணப்படுகின்ற திருக்கடை காப்பு என்கிற அந்த திருக்கடை காப்பிலே முத்திரை கவியிலே தன்னையும் தமிழையும் இணைத்துக் கொண்டுதான் பாடியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே தமிழ் வளர தமிழினுடைய கொழுந்தாக அவர் வந்தவர் என்ற ஒரு கருத்தியல் எங்களுக்கு ஊட்டப்படுகிறது. ஆகவே முருகனை பெரிய புராணத்தினுடைய வழி மேலவர் சேவையில் விளங்குவதும் எல்லாம் என்று தொடர் அடிப்படையிலே புழுதவாய் மலர்ந்தெழுது சீதவள வயத்துக்குறி திருஞான சம்பந்தன் முருகனாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மரபை நாங்கள் பெரிய புராணத்தின் வழி பார்க்கிறோம். கந்த புராணத்தின் வழி இன்னும் பல்வேறு விதமான விஷயங்கள் முருகனை தமிழகையும் பெருமாளாக கட்டமைக்கப்பட்டதும் அவன் தமிழை தீர்மானித்ததும் நிறைய விடயங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, முருகன் கச்சியப்பர் கனவில் தோன்றி கந்த புராணத்து 6 சங்கீதங்களில் சங்கர சங்கீதையினை முதற்காரணமாகிய சிவரகசிய காண்டத்தில் உள்ள தமது வரலாற்றினை கந்த புராணம் என்று தமிழில் இயற்றும்படி வேண்டியது முதலாவது. அவருடைய வேண்டுகோளின் படிதான் எழுதப்படுகிறது என்பது ஒன்று. இரண்டாவது, திகட சக்கரை செம்முவமைந்துள்ளான் என்று காப்புச்செய்து அடியெடுத்துக் கொடுத்தது இரண்டாவது. மூன்றாவது, கச்சியப்பர் நாளொன்றுக்கு 100 பாடல்களாக எழுதியவற்றை இரவில் குமாரகோட்டத்து கடவுள் திருத்தம் செய்தது. நான்காவது, திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் விப்பதம் போற்றுவாம் என்று சொல்லுகின்ற கந்த புராணத்தினுடைய காப்பு செய்யுளில் ஒரு இலக்கண முரண்பாடு வந்துவிட்டது. தங்கப்பலையிலே ஒரு இலக்கண முரண்பாடு வந்துவிட்டது. திகழ் சக ரசக்கரம், திகழ்கின்ற 10 கரங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த குணத்திலே லகரத்துக்கு முன்னால் தகரம் வருகிற போது, லகரத்துக்கு முன்னால் நிலமொழிக்கும் வெறுமொழிவதிலும் தகரம் பெறுகிற பொழுது லகரமும் நகரமாக மாறும், நகரமும் நகரமாக மாறும். மாறுகிற பொழுது திகட சக்கரம் என்றுதான் வர வேண்டுமே தொல்காப்பியத்தின் வழியில் நன்னூரின் வழி என்று சொல்லி புலவர்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்த போது முருகன் அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக வீரசோழியம் என்கிற இலக்கண நூலை கொண்டு வந்து காட்டி அந்த வீரசோழியத்திலே சந்தி படலம் என்று சொல்லப்படுகிற புணர்ச்சி படலத்தில் 15ஆம் செய்யுளிலே உதாரணம் காட்டி லகரத்துக்கு முன்னால் நகரம் வருகிற நேரத்தில் 2 நகரம் வந்தாலும் கூட ஒரு நகரம் அற்றுப்போம் என்று சொல்லி திகழ் சக ரசக்கரம் திகட சக்கரம் திகட சக்கரம் என்று மாறாது திகட சக்கரம் என்று மாறும் என்று கூறி அதற்கு விளக்கம் சொல்லி உதாரணம் காட்டி அந்த நூலை அரங்கேற்றம் செய்வித்தார் என்கிற ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். இலக்கணத்தின் ஊடாக கூட தமிழ் அறியும் பெருமாளாக தமிழ் அறிந்த ஒரு முருகனாக இங்கே கட்டமைக்கப்படுகிற முருகன். இனி அருணகிரிநாதரிடம் வருவோம். அருணகிரிநாதர் முருகனை தமிழ் கடவுளாகவே அவர் உருவாக்கி இருக்கின்றார். அருணகிரிநாதர் பல்வேறு இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அருணகிரிநாதர் முருகனை தமிழையும் பெருமாளாகத்தான் சொல்லியிருக்கிறார். முருக கடவுள் தமிழ் கடவுள் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆகவே தமது திருப்புகளிலும் கந்தல் அலங்காரத்திலும் முருகனை தமிழுடன் தொடர்படுத்தி பாடுகிறார். காவிய துறைகளுணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்தருளும் முருகோனே என்றும் கருணாரவிந்த மதுவாட வண்டமுள் வினோதம் அருள்வாய் என்றும் அருள் தமிழ் அருள்வதும் அவன்தான், படிக்க செய்வனும் அவன்தான், தெரிந்தவனும் அவன்தான் என்பதுதான் அருணருடைய கோட்பாடு என்றும் முருகன் அறிவு தமிழ் அறிவுக்கும் தமிழ் அருளும் கடவுளாக குறிப்பிடப்படுகிறார். முத்தமிழ் வித்தக வினோதா தமிழ் பாடல் கேட்டருள் பெருமாளே என்றும் தண்டமொழியில் மிகிநேய முருகேசா என்றெல்லாம் பேசுகிறார். கந்தர் அலங்காரத்துல மிக இன்னொரு தளத்தில் வந்து ஒளிக்கு துணை திமிர்மலர் பாதங்கள், வெண்மூன்றாம் ஒளிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் தன்னின்றோடும் பயந்த தனிப்படிக்கு துணை வடிவேலும் செவ்வூடன் ஆயிரமே என்று பேசுகிற பொழுது செம்மைமூன்றாம் ஒளிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், மொழிக்கு துணையாக அமைவது முருகா என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒன்று மாத்திரமே என்று மொழிக்கு துணைவனாக முருகனை அவர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, செந்தமிழ் நூல் விரித்தோராகவும் அவரை குறிப்பிடார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை தாழ்மையில் வாகனை தாங்குனை போதும் மறவாததற்கு ஒரு தாழ்விலே செந்தமிழ் நூல் விரித்தோர். இந்த செந்தமிழ் நூல் விரித்தோர் என்றது எங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட கந்த புராணத்துக்கு சொல்லப்பட்ட அந்த கதைவரவும் அல்லது போல அதை தாண்டி இறையார் கணவருக்கு சொல்லப்பட்ட அந்த கருத்தியல் அதற்கு அடங்குகிறது. செந்தமிழ் நூல் விரித்தோர் என்ற கருத்தை அருணகிரியார் நெருக்கமாக இங்கே குறிப்பிடுகிறார். இது திருவிழாற்று படை பாடிய நக்கீரை முன்னத்தில் எடுத்த துன்பத்தை வலியுறுத்துவதாகவும் இதை விட இன்னொரு வார்த்தை சொல்றார் அருணகிரியார். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு தவிப்புலகனுக்கு உருகி வரப்புகையை இடித்த வழிகாணும் என்று. இது
திருவுருளாற்றுப்படையை தொடர்படுத்தி பாடப்படுகிற பாடலா அந்த தொன்மை அவருக்கு இருந்திருக்கிறது. திருவுருளாற்றுப்படையை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். எப்படி திருவுருளாற்றுப்படையை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் அண்ணன் என்று சொன்னால், இறைவன் என்கிறவருடன் செல்லுங்கள் முக்தி அடைங்கள் என்று சொல்வதை தவிர, உலகர்களே நீங்கள் எல்லோரும் முருகனிடம் செல்லுங்கள் என்ற அந்த கருத்தியலை மாற்றி அமைத்ததில் அருணகிரியாருக்கு பங்கு உண்டு. அதுபோலவே கந்தர் கலிவன்பாவில முருகன் வாழ்வும் வளமும் அருளும் தெய்வமாக அன்றி தமிழருடன் தெய்வமாக குறிப்பிடப்படுகிறார். நாங்கள் பரிபாடல முருகனை பற்றி பாடுகிற பொழுது நாங்கள் கேட்கிறோம், யாம் இறப்புவை பொருளும் பொருளும் போகவும் அல்ல, நின்பால் அன்பும் அருளும் அருளும் மூன்றும் என்று சொல்லுகிறோம். ஆனால் கந்தர் கலிவன்பாவிலே பேசப்படுகிறது, ஆசு முதல் நாட்கவியும் அட்ட அவதானமும் சீர் பேசுமியல் பங்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் ஐந்திலக்கணமும் துவந்து தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் நின்ற பாடல் அமைகிறது. அதாவது ஒரு புலவன் முருகனை அன்பு அருள் அரண் மூன்றும் தருவோனாக கட்டமைக்க ஆரம்ப காலங்களில் கலிவன்பாவோ தமிழ்கவி செய்யும் ஆற்றலும் பல்காப்பிய தொகையறையும் ஆற்றலும் ஐந்திலக்கண அனுமதியான தமிழ் புலமையரும் கடவுளாக அமைத்திருப்பதனை அறியலாம். முருகன் என்ற கடவுள் மொழிவழி கடவுளாக தமிழகத்தில் பெற்ற ஏற்புடைமையின் வெளிப்பாடாக இது அமைகிறது. இன்னும் ஒரு செய்தி, ஔவையாரை நாங்கள் அறிவோம். தமிழகத்தில் அல்லது தமிழ் சூழலில் இருந்த ஔவையார்கள் நிறைய உண்டு. ஆனால் ஔவையாருக்கும் முருகனுக்கும் இடையே நடந்த சம்பாதம் என்கிற விடயம், முருகனுடைய ஆண்மையை கருங்காலை கட்டுக்கு நாடாத கூடாரி இருந்ததை கண்டுக்கு நாடும் என்று சொல்லி, பெரியது கற்கின் பெருவெடி போலே பெரிது பெரிது கோணம் பெரிது கோணமோ நான்கன் படைப்பு என்று சொல்லுது, அரியது கற்கின் இனியது கற்கின் என்று முருகன் கேட்க கேட்க தமிழ் சொன்ன அவை சொன்ன தமிழ், முருகனுக்காக சொன்ன தமிழ், முருகன் சோதித்த தமிழ். முருகன் இப்பொழுது தமிழிலே அவையை சோதிக்கிற ஒரு முருகனாக நாங்கள் அவையுடைய சரையூடாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு நீண்ட கால இலக்கிய பாரம்பரியத்தினூடாக சொல்லப்படுகிற ஒரு விடயம் வருகிறது. திரு வீணா கல்யாண சுந்தரம் முதலியார் ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், முருகனை தமிழ் கடவுளாக கட்டமைக்கிறார். முருகன் அல்லது அழகு என்கிற நூல் பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அந்த முருகன் அல்லது அழகு என்ற நூலிலே அவர் சொல்லுகிறார், முருகன் பொதுமைக்குரிய கடவுளான அவன் தமிழ் கடவுள் என்ற கருத்திலே தாண்டி அவர் என்ன செய்கிறார் சொன்னால், முருகனை பொதுமைக்குள் கூறும் தீவிகா அவன் தமிழ் தெய்வம் என்ற அடையாளத்தை விட்டுக் கொடுத்தார்கள். முருகனை பின்னே வந்த ஆரியரும் ஏற்று வழிபட்டது என்ற கருத்தை அவர் முன்மொழிகிறார். இவ்வாறான தமிழ் முருகனை தமிழால் போற்ற வேண்டும் என்று ஒரு விருப்பு. இயற்கை முருகனை தமிழ் முருகன் என்று கூறுதல் பொருந்தும். ஆகவே தமிழுக்கும் முருகனுக்கும் உரிய தொடர்பு கூர்ந்த மரியாதை உணர்த்தக்கது. தமிழ் முருகனை தமிழன்றோர் போற்றுதல் வேண்டும், ஏற்றுதல் வேண்டும், பாடுதல் வேண்டும் என்று தன்னுடைய பொதுநெறியும் தமிழ் என்ற நூலிலே கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். தமிழ் மொழி பேசும் அன்பர்களே, உங்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை உண்ணுங்கள். உங்கள் மொழியின் மாண்பை உணருங்கள். இவ்வினிய மொழியில் முருகனை பாட்டால் பாடி நெகிழ மகிழ எழுதுங்கள். இயற்கையின் முருகு தமிழாய் பொழிவதை பாருங்கள், இன்பம் நுகருங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். கல்யாண சுந்தரம் முதலியார் குறிப்பிடுகிறார். இப்போ ஒரு ஒழுங்கு முறைமையின் அடிப்படையில் வந்து அமைப்பிலே பார்க்கிறோம். எங்கள் நாட்டிலே வாழ்ந்த மார்க்சியவாதியான கைலாசம் சொல்லுகிறார், உண்மையிலே இந்த முருகன் என்பவன் மொழியுடைய கடவுளாகத்தான் இருக்கிறான். அதாவது மார்க்சியர்கள் சில வழிகளில் கடவுளை மறுப்பு கொள்கைகளுக்கு உட்படுத்துவார்கள். ஆனால் அவர் சொல்றாருன்னு சொன்னால், முருகன் என்பவன் தமிழினுடைய அடையாளமாகவும், முருகன் என்பவன் அந்த மொழிக்கு துணையாக நின்ற ஒரு அடையாளமாகவும் நீண்ட காலமாக இயங்கி வந்தவன். அதுதான் நக்கீரர்கள் காலத்தில் இருந்து காலங்காலமாக ஒழுங்கு வைக்கப்பட்டு வந்த முருகனுடைய வழிபாடு என்று சொல்லி, முருகனை அவர் ஒரு வார்த்தை கட்டுரையில் பார்க்கலாம். அது உழவர்கள் எப்போதும் திறமான கல்வியும் அறிவும் பெற்றவர். அவ்வறிவு பெரும்பாலும் சமய பண்பு சார்ந்தது, முருக வழிபாட்டு மரபோடு தொடர்புடையது என்பதாகும். அதாவது முருகன் என்பவர் புலமையின் அடையாளம், முருகன் என்பவர் மொழியினுடைய அடையாளம் என்று அவர் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். இவ்வாறு பல்வேறு படங்களில் முருகன் என்பவன் தமிழ் கடவுளாகவும் தமிழறியும் பெருமாளாகவும் தமிழினுடைய முதல் அடிப்படையில் தமிழ் என்கிற இன குழுமத்தினுடைய தெய்வமாகவும், இரண்டாவது நிலையில் தமிழறியும் பெருமாளாகவும் தமிழ் கடவுளாகவும் கட்டமைத்த ஒரு செய்தியினை ஒரு வெட்டுமுக தோற்றத்தில் நான் இங்கே குறிப்பிட்டேன். என்னுடைய கட்டுரையில் நீங்கள் அதை விரிவாக பார்த்துக் கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி.
பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.